ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்வீலம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ட்ரை சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 250 கிராம் சிக்கனை எடுத்துக்கோங்க. கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தலை, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் இஞ்சியும் பூண்டையும் 1-2 தட்டி ஆட் பண்ணி வதக்குங்க. ஆனியன் வதங்கினதும் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுங்க 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூளை மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு பரட்டிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணி பரட்டி விடுங்க. சிக்கனும் மசாலாவும் நல்லா போட்டானதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. சிம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 80% குக் ஆனதும் 1/2 தக்காளியை ஸ்லைஸாக குட்டியாக ஸ்கொயராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. எகைன் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு வதக்குங்க. ஃபைனலாக மல்லித்தலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. இது சைட் டிஷ்ஷாக ரச சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட போகிறேங்க.